ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை தான் காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் இன்னுமே முடியல போல. அப்போ டான்ஸ் காம்படிஷன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுல நந்தினி டான்ஸ் ஆடணும் போல. உடனே அவன் ரொம்பவே நர்வஸா இருக்கா, பயந்துட்டு இருக்கா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மௌலி கேக்குறா. இல்ல மௌலி, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இவ்வளோ பெரிய கூட்டமா இருக்கு, நான் எப்படி இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் டான்ஸ் பண்ணுவேன், இல்ல நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் இல்ல, நீ கண்டிப்பா பண்ணுவ, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக போயிடுறா. இங்க அப்படியே அந்த சைக்கோ பையில காட்டுறாங்க. இந்த மௌலி திருந்தவே மாட்டா, இவள்கிட்ட எப்படியாவது புரிய வைக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கான். அதை விட ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக போறான். அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ யாருன்னு தெரியுதா? இவ இஸ்மே மௌஜவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமால நடிச்சிருப்பா. இந்த டிராமா தமிழ்ல பாலிமர் சேனல்ல என் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருப்பாங்க. இதுல அவளோட நேம் தாரா. சரியான சைக்கோ வில்லின்னு கூட சொல்லலாம். அவகிட்ட தான் இவன் ஹெல்ப் கேட்டிருப்பான் போல. இந்த பாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுது இல்ல, நீ என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, நான் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிடுவேல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் நீ சொல்லவே வேணாம், நான் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸ அந்த ஒரு கச்சிஃபால தொடச்சிட்டு அவ டக்குனு தூக்கி போடுவான். அந்த கச்சிஃப கூட அவன் விடாம இந்த பொறுக்கி பைய ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சரியான ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல. மறுபடியும் அவன் கேக்குறான், இந்த பாரு, உன்னை நம்பிதான் இருக்கேன், இதை நீ கண்டிப்பா பக்காவா பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதெல்லாம் நீ கவலைப்படாத, இந்த பாரு, இந்த தாரா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த வேலையை பக்காவா முடிக்காம விட மாட்டா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறா. இவ என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் கொஞ்சமே ரொம்பவே நர்வஸா இருக்கு. அப்ப மௌலி தான் வா போலாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு மேடையில போய் விடுறா. இங்க தாரா அப்புறம் நந்தினி ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ண போறாங்க போல. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஆரம்பமாக போகுது. தாரா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட போறா. அதே மாதிரி நந்தினி பரதநாட்டியம் ஆட போறா. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மேடையில தான் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு அந்த சைக்கோ பையலும் இருக்கான். அவன் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருக்கான். அதனால அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அடையாளம் தெரியல. அவன் அங்க ஒரு பக்காவான ஒரு பிளான் போட்டிருப்பான் போல. அவன் அந்த கிட்டார்ல ஒரு காந்தத்தை சொருகி வச்சிருப்பான் போல. அத வச்சு என்ன பண்றான், நந்தினி பக்கத்துல போய் நிக்கிறான். அப்படி நிக்கும் போது அவளோட ஜிப் தன்னால கலண்டுருது. அது கூட தெரியாம இவ அந்த டான்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கா, வேகமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ சுத்தி சுத்தி ஆடும்போது குணால் கவனிச்சிடுறான். இந்த மாதிரி நந்தினியோட பிளவுஸ் கீழே விழ போகுது அப்படிங்கிற மாதிரி. உடனே அவன் வேகமா மேடைக்கு ஓடி போறா. அவளோட ஜிப்பை யாருக்கும் தெரியாம போட்டு விட்டுட்டு அவ கூட ஒரு அழகான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த டான்ஸை முடிச்சு வச்சிருவான். இதெல்லாம் பார்க்கும்போது மௌலிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நந்தினியை காப்பாத்த தானே இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணது கரெக்ட் தான் குணால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதோட இங்க நந்தினி தான் வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால தாராக்கு பயங்கரமா கோவம் வரும். அதனால கோவமா ஒரு பக்கமா பார்த்துட்டு இருக்கும் போது அங்க குணால் நிப்பான். இந்த பாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே, நீ தானே நந்தினிக்கு இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. இந்த பாரு, நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவ கிடையாது, எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணிடுவேன், நான் கோவக்காரி தான், அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்த வேண்டிய என்னெல்லாம் எனக்கு கிடையாது, புரியுதா, இதை யாரு பண்ணானோ அவன்கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பட்டு கோவமா போயிடுறா. இவ என்ன சொல்றா, யார சொல்றா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே நிக்கிறான். அங்க பார்த்தா அந்த சைக்கோ பையன் அவனோட மாஸ்க கழட்டிட்டு, ஏய் நான் தண்டை பண்ணேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசுறான். உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. டேய் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ரெண்டு பேருக்கு நடுவுல பயங்கரமா சண்டை வருது. அவன் வாயில ரத்த வர அளவுக்கு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அடிப்பான். உனக்கு எவ்வளவு திமிருடா, என்னோட நந்தினியை நீ இந்த மாதிரி அசிங்கப்படுத்த பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதுல என்னோட நந்தினிங்கிற மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பான். உடனே சைக்கோ பைய மௌலிகிட்ட கத்துறான். அந்த பாத்தியா மௌலி, அவன் என்ன சொன்னான், என்னோட நந்தினி அப்படின்னு சொன்னான். இதுல இருந்து என்ன தெரியுது, நான் சொன்னதுதான் உண்மை, இவனும் அந்த நந்தினியும் அஃபேர்ல இருக்காங்க, புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி இவன் நல்லா போட்டு விடுறான் அவள்கிட்ட. இல்ல மௌலி, இவன் சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இவன் பேச்ச மாத்துறா, இவன் எவ்வளவு கேவலமான வேலை பண்ணிருக்கா தெரியுமா, நந்தினியோட பிளவுஸ கழட்டினது இவன் தான், இவ்வளவு அசிங்கமான வேலையை பண்ணியிருக்கான், அதனாலதான் நான் இவனை அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான்.
இவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், இவனை வந்து அடிச்சு சாக அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனை கையை நீட்டி அடிக்க போறான். உடனே 2 பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌலி தான் வந்து தடுத்து நிறுத்துவா. குணால் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அமைதியா இரு, நான் அவனை பாத்துக்கிறேன். உடனே அந்த சைக்கோ பைய கிட்ட போய் பேசுவா. உனக்கு என்னதான் பிரச்சனைக்கு நீ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. இந்த பாரு மௌலி, நான் வந்து இவ்வளவு நாள் வந்து கெட்டவனா தான் இருந்தேன், ஆனா இந்த விஷயத்துல நான் பொய் சொல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நீ வந்து இவங்க 2 பேரையும் நம்பாத, இவங்க 2 பேரும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. இந்த சண்டையிலேயே அவன் ஒரு வார்த்தையை விட்டுட்டான், அதையே நீ வந்து புரிஞ்சுக்க. உன்னோட புத்திய வந்து நல்லா யோசிச்சு பாரு, உன்னோட கண்ணை வந்து நல்லா திறந்து பாரு, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுன்னா உனக்கே புரியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா அவன் வந்து நம்பவே மாட்டான். தயவு செஞ்சு இங்கிருந்து போ, இந்த பாரு நான் அவங்க 2 பேரும் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாது, நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுடுறான். உடனே அவனு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறான். போகும்போது நீ கண்டிப்பா இதுக்காக அனுபவிக்க போற, இவங்க 2 பேரும் பண்ண நம்பிக்கை துரோகத்தால நீ வந்து கண்டிப்பா வந்து கதறி கதறி அழ போற அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் மாதிரி விட்டுட்டு போறான். உடனே இவளுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சொல்றான் இவன், இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கா. நைட்லாம் வந்து இதையே யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமே வரமாட்டுது. இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட எல்லாருமே வந்து இவகிட்ட வார்னிங் தான் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து நந்தினி குணாலோட அஃபேர் பத்தி மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. இந்த சைக்கோ பையன் தான் வந்து ஓப்பனாவே சொல்லியிருப்பான். பட் இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பா. அப்ப குணால் போய் பாக்குறான், அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே பாவமா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இல்ல இல்ல என்னோட குணால் வந்து என்ன தவிர வேற எந்த பொண்ணையுமே மனசால நினைக்க மாட்டான், அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. குணால் அண்ட் மௌலி 2 பேருமே வந்து கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க. இவ யோசிச்சுட்டே தான் இருக்கா. அப்ப நந்தினி கிட்ட இருந்து மெசேஜ் நிறைய வரும் போல, அதனால குணால் வந்து அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்றங்கிற பேர்லயே காரை ஓட்டிட்டு இருப்பான். அதனால எதுக்காப்புல ஒரு ஆள் வந்ததை கவனிச்சிருக்க மாட்டான். உடனே சடனா பிரேக் போடும்போது டக்குன்னு வந்து மௌலியோட தலையில பயங்கரமா அடிபட்டுரும். உடனே இவன் பதற ஆரம்பிக்கிறான். ஐயோ சாரி மௌலி, என்னால தானே உனக்கு நான் வந்து உனக்கு சீட் பெல்ட் போட்டியா என்னன்னு கூட நான் கவனிக்காம விட்டுட்டேனே, ஐயோ உனக்கு தலையில அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறான். இல்ல குணால் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இருந்தாலும் இல்ல ஏன் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்பதான் அவன் நினைக்கிறாச்சா இவன் நம்ம மேல எவ்வளவு கேரிங்கா இருக்கான், ஒரு செகண்ட் இவனையே நம்ம சந்தேகப்பட போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னமும் அப்பாவித்தனமா தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட வீட்டுக்கு போறா. அப்பதான் அவளுக்கு வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்களோட கிளினிக் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு, சாவி வந்து எங்க கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். உடனே அவளோட மாமியார்ட்ட இதை சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அம்மா நான் இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்பு வந்து வீணா போகல, அது நடக்க போகுது, என்னோட குணாலுக்காக நான் ஒரு கிளினிக் வச்சு கொடுக்கணும்னு எவ்வளவு நாளா கனவு கண்டிருப்பேன், அந்த கிளினிக் வந்து இப்ப பக்காவா ரெடி ஆயிடுச்சு, அந்த கீயை வந்து இப்ப நான் வாங்கறதுக்காக போறேன், நாளைக்கு அவனுக்கு சர்ப்ரைஸா அந்த கீயை கொடுக்க போறேன், அவன் கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி. 2 பேரும் கட்டி பிடிச்சு அன்பை வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அதோட வேகமா வந்து நேரத்தை தாமதிக்காம உடனே அந்த சாவியை போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க அப்படியே கார்ல வந்து குணால் வந்து எப்போதும் போல நந்தினிட்டு தான் பேசிட்டு இருக்கான். அப்பதான் நந்தினி சொல்றா, குணால் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, மௌலி நம்ம 2 பேரும் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, அவளோட நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டு தான், நம்ம 2 பேரை பத்தி அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் நீ பயப்படாத, அவளுக்கு வந்து இந்த உறவை பத்தி எதுவுமே தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது மறைச்சே வச்சுக்கணும் காலம் முழுக்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கான் போல. அப்புறம் குணாலுக்காக வந்து கிளீனிங் ஓபன் பண்ணிருப்பால மௌலி, சோ அத போய் பாக்குறதுக்காக போறா. அங்க அவனுக்காக ஒரு போர்டு வந்து வாங்கியிருப்பா போல, அதுல வந்து டாக்டர் குணால் மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவா. என்னோட குணால் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் தனியா கட்டியாச்சு, இனிமே அவன் ரொம்பவே ஹாப்பியா இருப்பான், இனிமே எங்க லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுதுங்கிற மாதிரிலாம் அவன் வந்து அந்த கேபினை வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ பையன் வந்துடுறான். உடனே அவனை பார்த்துட்டு இவ செம்மையா கோவப்படுறா. டேய் உனக்கு அறிவே இல்லையா, நீ திருந்தவே மாட்டியா, எதுக்கு என்னை சுத்தி சுத்தி வர, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ சொன்னதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறா. இந்த பாரு நீ வந்து ஆதாரத்தை தானே கேக்குற, நான் வாய் வார்த்தைகளை சொன்னா நீ நம்ப மாட்டேல்ல, அதுக்காக தான் ஒரு பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்போ உன்கிட்ட நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் காட்ட போறேன். இது என்ன தெரியுமா, நந்தினியோட பிளாட்டோட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். இதுல வந்து குணால் வந்து அடிக்கடி நந்தினி வீட்டுக்கு வர்றது போறது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை நீ பாத்தீங்கன்னா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுறான். உடனே இவ பயந்துகிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா.
அதோட இந்த எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மௌலி வந்து குணால் வந்து அடிக்கடி நந்தினி வீட்டுக்கு போனதை வந்து கண்டுபிடிச்சாலா என்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.